Hello, my dear scholars. Good evening to all. Welcome back to our channel DK Eduverse. Today I am talk about class 7 standard NCERT book lesson 5 water. So water பத்தி இந்த லெசன்ல நம்ம என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். வாட்டர்னா என்ன? when you think water பத்தி நம்ம இமேஜின் பண்ணும்போது நம்ம மைண்ட்ல என்னென்னலாம் தோன்றும்? rivers, waterfalls, the pitter patter of raindrops, water in your taps. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டுக்கு வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. த பிட்டர் பேட்டர் ஆஃப் ரெயின்ட்ராப்ஸ் அப்படின்னா என்ன? மழை வரும்போது அதனுடைய துளிகள், அதாவது மழை துளியினுடைய ஓசை, அதை தான் நம்ம பிட்டர் பேட்டர் ஆஃப் ரெயின்ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டேப்பை திறக்கும்போது நமக்கு வாட்ரு வரும், அதை நம்ம இமேஜினில் வரும் அப்படின்றத நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மழை வரும்போது நமக்கு அந்த மழைநீர் சேர்ந்து ஒரு குட்டையாக, அதாவது புடல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மழைநீர் சேர்ந்து நமக்கு ஒரு குட்டையாக உருவாகும். அந்த குட்டையில் என்ன பண்ணுவாங்க சில்ட்ரன்ஸ் அப்படின்னா பேப்பர் போட் செஞ்சு விளையாடுவாங்க. அதுதான் புடல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தண்ணி, அந்த மழை நீர் பை நூன் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா காணாமல் போயிடும். எங்கே போயிருக்கோம் அந்த தண்ணி? வேர் டஸ் த வாட்டர் கோ? எங்கே போயிருக்கோம், என்ன ஆயிருக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அந்த தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா வேப்பர் ஆகும். வாட்ரு வேப்பர் ஆகும். எப்படி ஆயிருக்கும்? த சன் ஹீட் causes evaporation of water into vapor. அந்த சன்னுக்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஹீட்னால் அந்த வாட்டர் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா வேப்பர் ஆகிருக்கும், அதாவது எவாப்ரேஷன் ஆகிருக்கும், ஆவி ஆகியிருக்கும் அப்படின்றது தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. வாட்டர் வேப்பர் ஆகிருக்கு. ஸோ அந்த வாட்டர் வேப்பர் கூல் டவுன் ஆகி கண்டென்சஸ் அண்ட் ஃபார்ம் கிளவுட்ஸ். கூல் டவுன் ஆகி அது என்ன ஆகும்? ஒரு கிளவுட்ஸை க்ரியேட் பண்ணும். கிளவுட்ஸ் எதுக்கு க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மழை வர்றதுக்காக அந்த கிளவுட்ஸ் நமக்கு க்ரியேட் ஆகும் அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த மழை நீர் எங்கெல்லாம் படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபால் ஆன் த லேண்ட் ஆர் சி இன் த ஃபார்ம் ஆஃப் ரெயின். மழை நீரை உருவாக்கும். அது லேண்ட்லேயும் படும், கடல் பகுதியிலையும் படும் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பனியாகவும் மாறும், இல்லை நமக்கு உறைபனியாகவும் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த பேரால நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வாட்டர் சைக்கிள்னால் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த வாட்டர் சைக்கிள் எப்படி நமக்கு கிடைக்குது? த ப்ராசஸ் பை விச் வாட்டர் continually changes its form and circulates between oceans, atmosphere and land is known as the water cycle. Water cycle na enna appdin நம்ம பார்த்தோம்னா water cycle is the continuous movement of water on, above and below earth's surface driven by solar energy and gravity. இந்த வாட்டர் சைக்கிள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா எர்த், அட்மாஸ்பியர், ஓஷன் இங்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா கண்டினியூஸாக வாட்ரு வேப்பர் ஆகும். ஸோ அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த வாட்டர் சைக்கிள் கிடைக்கும் அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெராரியம் அப்படின்னு நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டெராரியம்னா என்ன அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். டெராரியம்ன்றது என்ன அப்படின்னா it is an artificial enclosure for keeping small house plants. அதாவது வீட்டுக்குள்ளே ஜாடியில் வச்சு வளர்க்கக்கூடிய பிளான்ஸை நம்ம டெராரியம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு கண்ணாடி பெட்டி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். பல சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடி இருந்த வாட்ரு இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனுடைய ரொட்டேஷன் நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. த வாட்டர் யூஸ்டு டு இரிகேட் எ ஃபீல்ட் இன் ஹரியானா மே ஹாவ் flowed down the
அமேசான் ரிவர் 100 years ago, அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாட்டர் கூட இன்னும் வந்து நமக்கு சர்க்குலேட் ஆகி மறுபடியும் கிடச்சிட்ருக்கு அப்படின்றத இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, த மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் த ரிவர்ஸ், பாண்ட்ஸ், ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் கிளேசியர்ஸ். அதாவது ஃப்ரெஷ் வாட்டர், நன்னீர் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரிவர்ஸ், பாண்ட்ஸ், ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் கிளேசியர். கிளேசியர்ன்றது பனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே வாட்டர் பாடிஸ், அதாவது ஓஷன் வாட்டர் பாடிஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா சீ கண்டெய்ன்ஸ், அதாவது உப்பு தண்ணி, கடலில் இருக்கக்கூடிய உப்பு தண்ணியில் எல்லாமே இந்த வாட்டர் பாடிஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த வாட்டர் ஆஃப் த ஓஷன்ஸ் இஸ் சால்ட்டி ஆர் சலைன் ஆஸ் இட் கண்டெய்ன்ஸ் லார்ஜ். அதாவது கடல் நீரில் வந்து நிறைய உப்புத்தன்மை இருக்கக்கூடிய வாட்டர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, டெராரியம்க்கு ஒரு எக்ஸாம்பிள், அதாவது ஆக்டிவிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்றதை நம்ம பார்க்கலாம். மேக் யுவர் ஓன் டெராரியம். நீங்கள் ஒரு டெராரியம் வந்து க்ரியேட் பண்ணுவீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க, அதுக்கு நமக்கு ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. ஃபில் 1/4 ஆஃப் எ பிக் ஜார். ஒரு பெரிய ஜாரில் 1/4 ஆஃப் சாயில், அதாவது சாயிலை வந்து போட்டு, அதாவது 3/4 அளவு சாயிலை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. புட்டிய தின் லேயர் ஆஃப் ஹியூமஸ். ஹியூமஸ்ன்றது வந்து உரமண், அந்த லேயரை வந்து ஒரு லேயர் போடுங்க. நெக்ஸ்ட்டு, பிளான்ட் த லார்ஜஸ்ட் பிளான்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் அரேஞ்ச் த ஸ்மாலர் ஒன்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு பெரிய பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து நட்டு வைங்க. நெக்ஸ்ட்டு அதை சுற்றி நம்ம வந்து சின்ன சின்ன பிளான்ட்ஸ் வந்து வைக்கலாம். அது மேலே தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. ஸ்ப்ரே த அரேஞ்ச்மெண்ட் வித் வாட்டர் அண்ட் க்ளோஸ் த ஜார். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த ஜாரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ நமக்கு என்ன நடக்கும், அந்த சாயிலிருந்து லீவ்ஸ் மேலே வாட்டர் வேப்பர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது மழை துளி மாதிரி நீர்த்துளிகள் வந்து அந்த லீவ்ஸ் மேலே நமக்கு இருக்கும் அப்படின்றது நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த ஃப்ரெஷ் வாட்டர். இந்த ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் வந்து இங்கே வாட்டர் சைக்கிளாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பாண்ட்ஸ் இருக்கும், ரிவர்ஸ் இருக்கும், ஸ்ப்ரிங்ஸ் இருக்கும் அண்ட் கிளேசியர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த வாட்டர் பாடிஸில் இருக்கக்கூடிய சீ கண்டென்ட்ஸில் சால்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஓஷன்லேயும் வந்து சால்ட் அண்ட் சலைன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இந்த டயக்ராம் வந்து வாட்டர் சைக்கிளுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. தண்ணி வந்து எவாப்ரேஷன் ஆகும், அது என்ன ஆகும், மேலே கண்டென்ஸ் ஆகி க்ளவுட்ஸை வந்து க்ரியேட் பண்ணி அந்த க்ளவுட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மழை துளியாக நமக்கு ரெயின்ஃபாலாக கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே நமக்கு டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நம்ம சாப்பிட்ற சால்ட் இருக்கு இல்லையா, டேபிள் சால்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை வந்து என்ன பேர் சொல்கிறோம், சயின்டிஃபிக் கெமிக்கல் நேம் வந்து சோடியம் குளோரைட் ஆர் த காமன் டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ். வாட்டர் பாடிஸ் வந்து எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ஓஷனுக்கு எவ்வளோ % போகுது, ஐஸ் கேப்ஸ்க்கு எவ்வளோ போகுது, கிரவுண்ட் வாட்டருக்கு எவ்வளோ போகுது, ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ்க்கு எவ்வளோ போகுது, ஸோ எவ்வளோ % வாட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுன்றதை வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஓஷன்ஸ் 97.3, ஐஸ் கேப்ஸ் 0.0, ground water 0.68, fresh water lakes 0.009, inland seas and salt lakes 0.009, atmosphere
0.0019, rivers 0.0001. ஸோ டோட்டலி 100% வந்து வாட்டர் பாடிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர். நெக்ஸ்ட்டு do you knowல வந்து salinity is the amount of salt in grams percent in 1000 grams of water. அதாவது 1000 grams வாட்டரில் எவ்வளோ வந்து பர்சன்ட் வந்து சால்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து கிராமில் வந்து கொடுத்துருக்காங்க 35 பார்ட்ஸ் பர் 1000. அதாவது 35% வந்து நமக்கு 1000 கிராமில் இருக்கும் அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், டெட் சி டு இஸ்ரேல் as salinity of 340 grams per liter of water. பர் லிட்டரில் 340 grams வந்து salinity இருக்கும். இந்த ஸ்விம்மர்ஸ் வந்து ஸ்விம் பண்ணும்போது அந்த சால்ட்டினுடைய கண்டென்ட் வந்து என்ன ஆகும்னா அந்த தண்ணியினுடைய அடர்த்தியை வந்து அதிகமாக்கும் அப்படின்றத நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டேக் 2 liters ஆஃப் வாட்டர் எர்த் சர்ஃபேஸில் டோட்டல் வாட்டர் மெஷர்மெண்ட்டை வந்து ரீப்ரசன்ட் பண்ணுறது இந்த ஆக்டிவிட்டியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வெசலில் 12 ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து மெஷர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அந்த 12 ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து ஒரு பவுலில் இருந்து எடுத்து நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு பவுலுக்கு, அதாவது 12 ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து எடுத்து ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து டோட்டலி 12 ஸ்பூன்ஸு அந்த அமௌண்ட்டை வந்து தண்ணியை வந்து இன்னொரு பவுலில் வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கணும். டோட்டலாக எவ்வளோ எடுக்கிறோம், 2 liters. அதிலிருந்து 12 ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து இன்னொரு வெசலுக்கு நம்ம மாற்றி எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது அந்த வெசலில் இருக்கிற பேலன்ஸ் வாட்டர் வந்து ஓஷன் அண்ட் சீ இருக்கக்கூடிய சால்ட் வாட்டரை வந்து மென்ஷன் பண்ணும் அப்படின்றது தான் நமக்கு இங்கே ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, வாட்டர் இஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல் ஃபார் சர்வைவல். வாட்டர் வந்து ரொம்ப 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 நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்ணியை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ஓஷன் சர்க்குலேஷன். ஓஷன் சர்க்குலேஷன்னா என்ன, எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லோரும் பீச்சுக்கு போகிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். பீச்சில் நம்ம நடந்து போகும்போது அப்போ நம்ம என்னெல்லாம் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. The cool breeze, the seabirds, the smell of the salt in the air and music of the waves. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். நமக்கு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப வசீகரப்படுத்தும் அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்ரிதிங் இஸ் ஸோ ஃபேசினேட்டிங் அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பாண்ட்ஸ்லேயும் லேக்ஸ்லேயும் அந்த வாட்டர்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் ஓஷனில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய மூமெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸ்லி நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது ரைஸ் ஆகும், ஃபால் டவுன் ஆகும், மேலே ஏறும், கீழே இறங்கும். ஸோ இதை மாதிரி அலைகளை வந்து ஓஷனில் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். வேவ்ஸுன்றது அலைகள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டைட்ஸ் அப்படின்றதும் நம்ம அலைகள் தான் சொல்கிறோம். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து அலைகள் வந்து நம்மளால் கண்ணால் பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துக்கிட்டே அலைகள் வந்து இருக்கும் அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், டூ யூ நோவில்
March 22nd is celebrated is World Water Day. World Water Day வந்து எப்போ செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 22. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின்னு. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல் கொஷினாக இருக்கும். இந்த கொஷின் ஆல்ரெடி வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஸோ எல்லோரும் இதை நோட் பண்ணிக்கோங்க. March 22nd is celebrated is World Water Day. Next, இந்த World Water Dayல என்ன நமக்கு சொல்கிறாங்க? அதாவது வாட்டரை வந்து நம்ம சேவ் பண்ணணும், அதை வந்து வீண் பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம எப்படிலாம் பயன்படுத்தணும், நெக்ஸ்ட்டு அதனுடைய வேவ்ஸ் வந்து வழிமுறைகளை வந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா மார்ச் 22nd இஸ் எ வேர்ல்டு வாட்டர் டே. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது வேவ்ஸ். வேவ்ஸ்னால் என்னன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வேவ்ஸ்ன்றது அலைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த அலைகள் வந்து எப்படி வந்து ஓஷன்லையும் சீலையும் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு போயிட்டுருக்கோம், ஒரு பால் போட்டு விளையாடிட்டுருக்கோன்ற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். அந்த பால் வந்து என்ன ஆகும், வாட்டரில் விழுந்து உடனே நமக்கு அலைகள் மூலமாக, அதாவது வேவ்ஸ் மூலமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி ரிட்டர்ன் வரும். ஸோ அப்படி ரிட்டர்ன் வரும்போது அந்த அலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, வாட்டர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஓஷன் ரைசஸ் அண்ட் ஃபால்ஸ் ஆல்டர்னேட்லி. அதாவது அந்த கடலினுடைய சர்ஃபேஸில், அதாவது ஓஷனுடைய சர்ஃபேஸில் அந்த வாட்டர் வந்து என்ன ஆகும்னா ஜிக்ஸாகாக மாறி மாறி அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக நமக்கு வந்து மாறி மாறி அந்த வேவ்ஸ் வந்து வரும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பீடு அதிகமாக இருக்கும்போது இல்லை ஸ்ட்ரோம், அதாவது புயல் வரும்போது அதிகமாக வேகத்தில் அந்த ஏர் சர்க்குலேஷன் நடக்கும்போதும் இந்த வேவ்ஸ் எப்படி இருக்கும்னா அதிகமான அலைகளை வந்து உருவாக்கும். இந்த அதிகமான அலைகள் உருவாகும் போது நமக்கு எர்த்குவேக்ஸு, வேல்கனோஸு, நெக்ஸ்ட்டு அந்த அண்டர் வாட்டரில் லேண்ட்ஸ்லைட்ஸு, இதெல்லாம் வந்து அந்த ஓஷன் வாட்டரை வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய ஷிஃப்ட் பண்ணும். ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு வாட்டரை வந்து நமக்கு அதிகப்படியாக, அதாவது ஹை லெவல் வாட்டரை வந்து ஃப்ளோ பண்ணும். இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் நம்ம வந்து சுனாமி அப்படின்ற ஒரு பெரிய பெண்டினியம்ன்றதை நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சுனாமின்றது வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, எவ்வளோ ஹைட்டில் வந்து அது இருந்திருக்கு அப்படின்னா 15 மீட்டர் ஹைட்டில் வந்து இருந்திருக்கு. லார்ஜஸ்ட் சுனாமி வந்து அதனுடைய மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 150 மீட்டர் ஹைட்டில் வந்து இருக்கும். இதனுடைய ஸ்பீட் வந்து எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 700 கிலோமீட்டர்ஸ், அதாவது பர் ஹவருக்கு 700 கிலோமீட்டர்ஸ் வந்து அது ட்ராவல் பண்ணியிருக்கு. இந்த சுனாமி வந்து 2004 ஸ்ப்ரெட் டேமேஜஸ் இன் த கோஸ்டல் ஏரியாஸ், அதாவது கடல் பகுதியில் நிறைய டேமேஜஸ் வந்து ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் இருக்கிற இந்திரா பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்திரா பாயிண்ட் அந்த சப்மர்ஜ் பண்ணி அங்கே இருக்கிற அந்த வாட்டரை வந்து எல்லாமே மூழ்கியது. அங்கே இருக்கிற இடம் எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னா மூழ்கி போச்சு அப்படின்றத நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது டு யூ நோ waves are formed when winds scrap across the ocean surface. அதாவது அந்த winds வந்து என்ன ஆகும் அப்படின்னா waves, விண்டு வந்து காற்றினோட உரசி அதை வந்து கிராஸ் பண்ணும்போது அந்த வேவ்ஸ் வந்து அதிகமாக நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்த அலைகள் வந்து பெருசாகவும் ஸ்ட்ராங்காகவும் நமக்கு ப்ளோ ஆகும். அப்படி ப்ளோ ஆகும்போது நமக்கு பெரிய பெரிய அலைகளை வந்து
உருவாக்கும்ன்றதை நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், சுனாமி இஸ் எ ஜப்பனீஸ் வேர்ட் that means harbor waves, as the harbors get destroyed whenever there is tsunami. சுனாமின்றது ஜாப்பனீஸ் வேர்டு. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஹார்பர் வேவ்ஸ், துறைமுக அலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த துறைமுக அலைகள் அதாவது ஹார்பர் வேவ்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் டெஸ்ட்ராய்ட் பண்ணிருச்சு. ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுனாமி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இந்த சுனாமி நமக்கு 2004 டிசம்பர் 26 அன்னைக்கு ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம், ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். ஸோ அந்த சுனாமி எப்படி நடந்தது, என்னென்னலாம் பண்ணுச்சு, எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் பண்ணுச்சு, என்னென்னலாம் அழிச்சிருச்சு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். 2004 டிசம்பர் 26 அன்னைக்கு சுனாமி நமக்கு ஏற்பட்டது. இந்த சுனாமி துறைமுக அலை அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ஹார்பர் வேவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சுனாமி எங்கே வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஓஷனில் ஸ்ட்ரக் ஹவாக் அப்படின்ற சொல்லக்கூடிய அளவு பெரிய டேமேஜஸை ஏற்படுத்துச்சு. எங்கே ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சுமத்ரா, அதாவது அந்த பிளேஸில் நியர்பை, அதாவது க்ளோஸ் டு த வெஸ்டர்ன் பவுண்ட்ரிஸில் எபி சென்டர் பாயிண்டில் இருந்து இந்த எர்த்குவேக் ஆரம்பிச்சது. ஸோ இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய டேமேஜஸை ஏற்படுத்தி இருந்தது. இந்த டேமேஜஸ் ரிக்டர் ஸ்கேலில் 9.0 ஆக இருந்தது. இந்தியன் பிளேட்ஸ், பர்மா பிளேட்ஸ் இதனுடைய சீ ஃப்ளோரில், அதாவது கடலுக்கு அடியில் ஏற்பட்டு இருக்கும்போது அதனுடைய அசைவுகள் என்னவா ஆச்சு அப்படின்னா எர்த்குவேக்காக ஆச்சு. நெக்ஸ்ட்டு 10 to 20 மீட்டர்ஸ் அளவுக்கு டவுன்வேர்ட்ஸ்லேயும் இந்த டைரக்ஷனில் இந்த வேவ்ஸ் மூவ் ஆகிருக்கு. ஹியூஜ் மாசஸ் ஆஃப் ஓஷன் வாட்டரில் ஃப்ளோட் டு ஃபில் இன் த கேப் தட் வாஸ் பீயிங் கிரியேட்டட் பை த டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இங்கே ஆயிருக்கு. ஸோ இதனால் சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வாட்டர் மாஸ் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா கோஸ்டல் லைன்ஸில் ஓஷன்லேயும் லேண்ட் மாசஸ்லேயும் வாட்டர் மாஸ் வித்ட்ரால் ஆயிருக்கு. ஸோ அந்த வித்ட்ரால் ஆன ஒன்று அங்கே இருக்கிற அந்த ட்ரஸ்டிங் ஆஃப் த இண்டியன் பிளேட்ஸு பிலோ த பர்மா பிளேட்ஸு த வாட்டர் மாஸ் ரஷ்டு பேக் த கோஸ்டல் லைன்ஸ். ஸோ இந்த வாட்டர் மாஸ் ஓஷனை நோக்கி ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக பாஞ்சு வந்திருக்கு. ஸோ சுனாமி பர் ஹவருக்கு 800 கிலோமீட்டர் ஸ்பீடில் பாய்ந்து போயிருக்கு அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பீட் ஆஃப் கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்ஸ் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்லி வாஷ்ட் அவே, எல்லாத்தையும் அது என்ன பண்ணிட்டு வாஷ் அவுட் பண்ணிடுச்சு. இந்தியன் ஓஷனில் இருக்கிற சில ஐஸ்லேண்ட் சவுத் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியாவில் அந்தமான் அண்ட் நிக்கோபார் அண்ட் இந்திரா பாயிண்ட் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சப்மெர்ஜ் ஆயிடுச்சு, அதாவது மூழ்கிருச்சு. சுமத்ராவில் இருக்கிற எபி சென்டர்லேருந்து அந்தமான் ஐஸ்லாண்டில் இருக்கிற அந்த இடத்துக்கு மூவ் ஆகி அதனுடைய வேவ் லென்த் என்ன ஆகியிருக்குன்னா டிக்ரீஸ் ஆகி டெப்த் ஆஃப் த வாட்டர் லெவல் ரொம்ப டிக்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு. ஸோ டிக்ரீஸ் ஆக ஆக வேவ் லென்த் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிடுச்சு. அதனுடைய ட்ராவலிங் ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 700 to 900 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதனுடைய வேவ் லென்த்து போயிருக்கு. எதனுடைய டெப்த்து எவ்வளோ தூரம் போயிருக்கு ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதனுடைய வேவ்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு more than 10,000 peoples and affected more than lakhs of houses, அதாவது
10,000 பீப்புள் கிட்ட இறந்து போயிட்டாங்க. லேக்ஸ் ஆஃப் ஹவுசஸ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப வர்ஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கோஸ்டல் ஏரியாஸில் ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐஸ்லாண்ட் எல்லாமே என்ன ஆகிடுச்சு, டோட்டலி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்றது தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், எர்த்குவேக் வந்து முன்கூட்டியே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் சுனாமி வரத்துக்கு முன்னாடி 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த அவேர்னஸை வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, டு கிவ் ஏ 3 ஹவர்ஸ் நோட்டீஸ், அதாவது பொட்டான்ஷியல், அதாவது முன்னாடியே 3 ஹவர்ஸ் முன்னாடியே சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சிஸ்டம்லாம் வந்து அப்போ இல்லை. ஆனால் இப்போது இயர்லி வார்னிங் சிஸ்டம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பசிபிக் ஓஷனில் இருக்குது. இந்தியன் ஓஷனில் இந்த சிஸ்டமேட்டிக் வந்து ஆக்டிவ் ஆகலை. ஸோ இந்த பசிபிக் ஓஷனில் மட்டும்தான் இந்த வார்னிங் சிஸ்டம் வந்து இருக்குது அப்படின்றதையும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் இந்தியன் ஓஷனில் நமக்கு வாய்ப்புகள், அதாவது சுனாமி வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்றதையும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரக்ஷன் காஸ்டு பை சுனாமி ஆன் தமிழ்நாடு கோஸ்ட், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி இப்போ சொன்னது தான். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது டைட்ஸ். டைட்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், அலைகள்னு பார்த்தோம். இந்த அலைகள் வந்து எப்படி வரும் அப்படின்னா காற்று அதிகமாக இருக்கும்போது அதனுடைய ரைஸ் அண்ட் ஃபால்ஸ் வந்து ஓஷன் வாட்டரில் ட்வைஸ் இன் எ டே, அதாவது மேலே ஏறும் கீழே இறங்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதை தான் இங்கே நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. The rhythmic rise and fall of ocean water twice in a day is called a tide. ஹை டைடும் இருக்கும், லோ டைடும் இருக்கும். ஸோ சீஷோரில் வந்து இந்த டைடுன்றதை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது இந்த டைட்ஸில் வந்து, அதாவது ஒரு நாளில் இருமுறை வந்து கடல் வந்து என்ன ஆகும், சீராகி, அதாவது மேலே ஏறும் கீழே இறங்கும் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வாட்டர் ஹை லெவலில் இருக்கும்போது டைடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய வாட்டர் ஏரியாவில் கவர் ஆகி இருக்கக்கூடிய ஷீஷோரில் ரைசிங்காகவும் ஹை லெவல்லாகவும் நமக்கு அலைகள் வந்து இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் ரொம்ப லோ டைடில், அதாவது லோ லெவலில் இருக்கும்போது நமக்கு வாட்டர் ஃபால்ஸில் வந்து லோ லெவலாக தான் ஃபால்ஸ், அதாவது அந்த மூமெண்ட் வந்து லோ லெவலாக இருக்கும். எர்த் சர்ஃபேஸில் சன் அண்ட் மூன் இது ரெண்டுமே ரொம்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்றது தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மூனுக்கு, அதாவது ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய எர்த் அதனுடைய வாட்டர்னுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை டைட், ரொம்ப அலைகள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும் அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல் மூன் டே அண்ட் நியூ மூன் டே, அந்த டைமிங்கில் எர்த் சேம், அதாவது அது ஒரு சன்னு, மூனு அண்ட் எர்த் இது எல்லாமே சேம் லைனில் தான் இருக்குன்றது நமக்கு தெரியும். அப்போது அந்த அலைகளினுடைய ஸ்பீடு எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும், அதையும் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சன் அண்ட் மூன் அதனுடைய லாஸ்ட் குவார்ட்டரில் கிராவிடேஷ்னல் புல் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப லோவாக இருக்கும் அப்படின்றத நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓஷன் கரண்ட்ஸ். ஓஷன் கரண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓஷனுடைய அந்த கரண்ட், அதாவது ஃப்ளோயிங் மெத்தட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. அது ஃப்ளோ ஆகும்போது அதனுடைய நீரோடைகள், அதாவது ஓஷனுடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னா அதனுடைய டைரக்ஷன் வந்து டெஃபினைட், அது அதனுடைய வார்ம் அண்ட் கோல்டு, அதனுடைய சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். கோல்டாக இருக்கும்போது குளிர்ச்சியாகவும், வார்மாக இருக்கும்போது கொஞ்சம் வெப்பமாகவும் இருக்கும்ன்ற மாதிரி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. லபடார்ட் ஓஷன், அங்கே இருக்கக்கூடிய அந்த நீரோடைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக கல்ஃப் ஸ்ட்ரீமாக இருக்கும். வார்ம் கரண்ட் வந்து அங்கே ஃப்ளோ, அதனுடைய கரண்ட் வேவ் எப்படி இருக்கும் அப்படின்னா
ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. fill 3/4 of a bucket with tap water. தண்ணி எடுத்துக்கணும். heat the water by pulling an immersion rod. அதாவது ஒரு ராடை வந்து அந்த தண்ணிக்குள்ள ஒரு சைடாக நம்ம வந்து வைக்கணும். அதை வந்து அதுக்கு மேலே ஒரு ஐஸ் ட்ரே வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பனிக்கட்டி வந்து ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அதை மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி டெமோ நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வாட்டர் டைரக்ஷனில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த ரெட் கலர் இங்க் அந்த டைரக்ஷனில் அந்த பாத்து வந்து எப்படி போகுது, என்ன டைரக்ஷனில் போகுது அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக ரெட் கலர் இங்க்கை வந்து அதில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த ரெட் கலர் இங்க்கு வந்து எப்படி அது கன்வென்ஷன் ஆகுது அப்படின்றத நமக்கு சொல்லும். அதை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்றத நமக்கு ஒரு ஆக்டிவிட்டியாக இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு சி அரவுண்ட் த ஜப்பான் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட், நார்த் அமெரிக்காவில் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸாக இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. குளிர்ந்த அதாவது வேவ் லென்த் இருக்கும்போது அதனுடைய ஃபாகி வெதர், ஃபாகி அப்படின்றது வந்து பனிமூட்டம், அதனுடைய வெதர் வந்து எப்படி இருக்கும், வெதர் மேக்கிங் இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் நேவிகேஷன், அதாவது கப்பல்லாம் வந்து போக்குவரத்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றத நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ டியர் ஸ்காலர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லெசன் 5 வாட்டர் பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. லெசன் 5 வாட்டர், இந்த லெசன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சம் இன்ஃபர்மேஷன் அண்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்காலர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.